முதல்ல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு முக்கிய பொறுப்புகள் அதாவது ஒரு தலைவருக்குள்ள இருக்கிறவங்க, அதுவும் இவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாரு. பிற அதாவது இயக்க தோழர்களுக்கு, தொண்டர்களுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய அப்படி இருக்கும் பொழுது, ஒரு 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 பெண்மணிய பத்தி ஒரு ரொம்ப ஒரு அவலட்சணமா, ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு 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 பேச்சு வந்து அது கடுமையா அது கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு அரசியல் இன்னைக்கு போக போக ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அது இணையத்துலலாம் பார்க்கும்போது எந்த கட்சியும் கிடையாது. எல்லா கட்சிகளையும் பொறுத்தவரைக்கும் இணையத்துல செயல்படுறவங்க ரொம்ப மோசமா பதிவுகள போடுறாங்க. குறிப்பா பெண்கள ரொம்ப ஒரு அவங்கள அவமானப்படுத்துற அளவு, அவங்க அவதூறுகளா இருக்கட்டும், ரொம்ப மோசமா பதிவுகள் பண்றாங்க. இப்படி இருக்கிற ஒரு 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 மோசமான ஒரு கலாச்சாரம் பரவிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில, அரசியல் கட்சி தலைவருடைய ஒரு முன்னுதாரணமா செயல்பட வேண்டும்ங்கிற கருத்து. இப்படி இருக்கும் பொழுது ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறவரு, இப்படி ஒரு 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 டபுள் மீனிங்ல ஒரு இதுல வந்து அவர் பேசுறது வந்து ரொம்ப ஒரு 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 அந்த அவருக்கு மாத்திரம் கிடையாது. அந்த கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பேரை உருவாக்கி இருக்கிறாரு. அதனால வந்து அவர் கைது செய்தது சரியா தவறாங்கிற நான் அத சொல்றேன். ஆனா ஒரு என்ன சட்டங்கள் இருக்கும்? ஒரு பெண்கள பத்தி இவ்வளவு தூரம் மோசமா ஒரு கொச்சையா அவர் பேசுற ஒரு நபர், அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும். அது அது கைதா இல்லது வேற ஏதாவது ஒரு இதுல நம்ம இது பண்ணணுமா அதை பத்தி நான் சொல்ல தெரியல. ஆனா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். நோபடி இஸ் அபவ் தி லா. அதாவது நாளைக்கு சட்டமன்றம் இருக்கு, இல்ல பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது, அதுக்கு வந்து டைவர்ட் பண்ற அதெல்லாம் கிடையாது. நான் அந்த காணொலியை பார்க்கும்போது அவரே பேசுறாரு, கீழே அவங்க கத்துறாங்க, அந்த அம்மையார் பேரை சொல்றாங்க, இவரு வந்து அந்த டபுள் மீனிங்ல அது மாதிரி சொல்றாரு. இது ஒரு ஒரு முக்கியமான காவிரிங்கிறதுங்கிற முக்கியமான பிரச்சனைங்க. கிட்டத்தட்ட 50-60 வருஷமா இருக்கிற பிரச்சனை. விவசாயிகள் செத்துட்டு இருக்கிறாங்க. தண்ணி இல்ல, குடிக்க தண்ணி கிடையாது. தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை. அங்க ஒரு போராட்டம் நடத்தும் போது இது மாதிரி போன்ற கருத்துக்களுக்கு எங்க என்ன இடம் இருக்கு? இது தயவு செய்து வந்து இது வந்து என்னன்னா, இது வந்து அதாவது காவிரி பிரச்சனையை வந்து அது விவசாயிகளுடைய பிரச்சனை, தமிழ்நாடு பிரச்சனையை இது பண்ணாம இவங்களுடைய தனிப்பட்ட சில அரசியல் இச்சைகளுக்காண்டி இதை பயன்படுத்துற மாதிரி தெரியுது. இந்த ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது குறித்தாக வழக்கு தொடுக்கப்படும் பொழுது அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடிய நிலை வரலாம். அப்பொழுது அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடலாம். நீதிமன்றம் கூட 12 மணி வரை அவரை கைது செய்ய வேண்டாம் என்று கூறியும் 11 மணிக்கே இந்த கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது அவர் பேசுனது நீங்க நீங்க ஒரு இன்னைக்கு அரசியலை கடந்து நீங்க அதை காணொலியை நான் பார்த்தேன். நான் யாரும் அதை வந்து ரசிக்க மாட்டாங்க. பெண்கள் பத்தி தரக்குறைவா பேசாத யாரும் அதுக்கு ஒத்து போகல. ஆனா இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது ஒரு எப்படி நம்ம பார்க்கலாம்? நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, சட்டங்கள் என்ன சொல்லுதோ அதன்படி அவர் மேல நடவடிக்கை இருக்குமே தவிர சட்டத்துக்கு புறம்ப எதுவும் செய்யக்கூடாது. அதுல என்ன என்னுடைய கருத்து அதுதான். நான் சட்ட நிபுணர், ஐ எம் நாட் அன் அட்வொகேட். எனக்கு வந்து இந்த இது பொறுத்த வரைக்கும் அந்த லீகல் இது எனக்கு தெரியாது. எனக்கு சட்டம் நாளைக்கு அவர் வழக்கறிஞர்கிட்ட பேசும்போது செய்யும்போது எனக்கு தெரியும். எனக்கு இப்போதைக்கு என்னன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அது கைதாங்கிறது இதை பத்தி எனக்கு தெரியாது. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு துரை வைகோ.